வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். லொக்கேஷன் பார்த்தா காஞ்சிபுரம் வீடு கிடையாது, இது தெரியும் உனக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் காஞ்சிபுரம் இட்லி பண்ணியிருக்காங்க. இது வந்து டம்ளர்லேயே இருக்குங்க. இது தேவைப்படுமா நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? சூடு ஆறுனா அப்படியே இருக்கும். எடுத்த ரிசல்ட் பாருங்கள். நேற்று ராமேஸ்வரம் கோயில் மாதிரியே இருக்கும். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. கோயில் இட்லி சூப்பராக இருக்கும். இப்படி தான் வரணும். இதுக்கு ரேஷியோ வந்து ஒரு அழாக்கு அரிசின்னா அரை அழாக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், இதுதான் ரேஷியோங்க. நல்லா ஒரு 5 hours நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் எல்லாமே போட வேண்டியது எல்லாம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆமாம், வேறு என்னங்க போட்டோம்ல, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, தேங்காய், பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. பெருங்காயம் தூள் நிறைய தேவைப்படும். போட்டு நல்லா எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி தட்டில் இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக வரும். ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும். நல்லா